ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாசி மாதம் மாசி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மார்ச் 14ஆம் தேதி வரை ஒரு மாதம் மாசி மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல சூரியன் ராகு கூட சேர்ந்து கிரகணம் ஆவாரு 27/2/2026 2026 27 பிப்ரவரியில சூரிய கிரகணம் நடக்கும். அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் கேதுவோட சந்திரன் சேருவார். பௌர்ணமி சந்திரனா இருந்து கேதுவோட சேரும் போது சந்திர கிரகணம் நடக்கும். இந்த காலகட்டத்துல குரு பகவான் மிதுனத்திலையும் கேது சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி செவ்வாய் 10 நாள் மகரத்துல உச்சநிலையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 5 கிரகங்கள் கும்பத்துல 5 கிரகங்கள் சேர்றாங்க. சூரியன், ராகு, சுக்கிரன், புதன், செவ்வாய். இப்ப செவ்வாயை வந்து குரு பார்ப்பாரு. குருமங்கள யோகம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அது வந்து விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் குருமங்கள யோகம் நல்லது. அதே மாதிரி சூரியன் சிவராஜ யோகம் சூரியனுக்கு நல்லது. சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. சிம்மத்தை பார்ப்பாரு. கும்பத்துல இருக்கிற சூரியன் வந்து தன் வீட்டை தானே பார்க்குற சிம்மத்தை பார்க்கும்போது ஒரு தனி சிறப்பு. அதுவும் சிவராஜ யோகத்தோடு குரு பார்வையில இருக்கிற சூரியன் சிம்மத்தை பார்க்கறது இன்னும் தனி சிறப்பு. இன்னும் ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உச்சமடைவார். மீனத்துல சுக்கிரன் வந்து கடைசி 10 நாள் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதுவும் தனி சிறப்பு. இந்த காலகட்டத்துல ஒரு 4-5 தனி சிறப்புகள். அதனால வந்து எல்லா ராசிக்கும் எப்படிலாம் நல்ல நல்ல பலன்கள் நடக்க போகுதுன்னு இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது 3 பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசியோட ராசிநாதன் வந்து புதன் வந்து இப்ப என்ன ராகு பகவானோட சேரும் போது கொஞ்சம் சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைகிறாரு. வேற மறைஞ்சி ராகு கூட இணைவாரு. என்னதான் பாவத்துவம் ஆனாலும் சுக்கிரனோட இணைஞ்சே தான் போவார் புதன். அதனால பெருசா வந்து பாதிப்புகள் இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு குரு பார்வையும் இருக்குது. அந்த 6ஆம் இடத்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்கிறதுனால அதாவது பிரச்சனைகள் இருக்கும், சரியாகும். அந்த அமைப்புகள் தான் உங்களுக்கு இருக்கும். என்ன 6ஆம் இடத்துல என்ன கடன் நோய், எதிரி, வம்பு வழக்கு, வேலையும் இருக்குது. வேலையில கொஞ்சம் வேலையை விடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மனநிலையில இருக்கும். வேலையை தயவு செய்து விடாதீங்க. இந்த காலகட்டத்துல அப்படியே பொறுமையா கடந்து போங்க. இந்த காலகட்டத்துல அதே மாதிரி கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நோய்கள் தீரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே தான் இருக்கும். பெருசா வந்து பாதிப்புகள் எதுவும் இருக்காது கன்னி ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. திருமணம் ஆகலை, அதாவது ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்ற அமைப்புகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அந்த கடைசி 11 நாள் சுக்கிரன் உச்சமடைஞ்ச சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கறதுனால ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்னா அந்த திருமணங்கள் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து அந்த சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கும்போது அந்த அமைப்புகள், திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள், திருமணம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப கருத்து வேறுபாடுகள் அப்படி இப்படின்னு இருக்குது அப்படின்னா, மனக்குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா, இப்ப அந்த சுக்கிரன் வரும்போது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த கணவன் மனைவி பிரிந்திருந்த கணவன் மனைவி சேரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. குடும்பம், தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்லுவோம். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி குடும்பம் அமையக்கூடிய, ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லணும். ஏற்கனவே வந்து 7ஆம் இடமும் நல்லா இருக்குது, 2ஆம் இடமும் நல்லா இருக்குது அப்படின்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பண வரவு நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. கன்னிராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்குது. அதனால தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி கல்வியில் ஒருபடி உயரக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லாவே இருக்கும். அதே மாதிரி வீடு வாகனம் சேர்க்கை, சனி பகவான் 10ஆம் பார்வையா பார்க்கறாரு தான். இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய கொஞ்சம் தடைபட்டு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்
உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி வீடு வாகன யோகம்லாம் கண்டிப்பா வந்து ஆஹ் குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குற குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. வேலைகள்ல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குதுங்க. அதனால பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். அதை பொறுமையா கடந்து போங்க. உம் மற்றபடி நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. தசாபுக்தி அடிப்படையில டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3 கொடுத்தீங்கன்னா தசாபுக்தி அடிப்படையில கிளீனா துல்லியமான பலன்களை வந்து கண்டிப்பா சொல்லுவோம். கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.